வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துருச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ராசி. பொதுவாகவே இந்த வருஷ பலன் சூப்பர். தனுசு வந்து குருவுடைய பார்வை வந்து இந்த வருஷத்தில் வந்து மிட் ஆஃப், அதாவது மே மாதம் வந்தது. அதுலேருந்தே தனுசு கொஞ்சம் சார்ஜ் எடுத்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் சனியுடைய பொசிஷன் வந்து அர்த்தாஷ்டமாக சனியாக இருந்தாலும் கூட ராகு கேதுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தனுசு வந்து ஓரளவுக்கு இந்த வருஷம் வந்து பலன்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓரளவுக்காவது பரவாயில்ல. அவுட் ஆஃப் 100 பேர் தனுசை சேர்ந்துருக்கீங்க, அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மூலம் இருக்குது, பூராடம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. அப்போ 100 பேர் தனுசில் இருக்கீங்க உதாரணத்துக்கு வச்சோம்னா குறைஞ்சபட்சம் 50 பேருக்காவது சாதகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா, சில டிரான்சிஷன்லாம் வந்து கொஞ்சம் திடீர்னு அன்ஃபேவராக போயிட்டுருக்கு. இந்த லாஸ்ட் 3 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஏதாவது ஃபேவராக இருக்குமா, ஏதாவது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் வந்து ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் நட்சத்திரம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் வந்து தனுசு ராசியில் வந்து மூல நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே உங்களுக்கு கேது மகாதசை நடந்திருக்கும். பூராட நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா சுக்கிர மகாதசை உங்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா சூரிய மகாதசை தொடங்கியிருப்பீங்க. இப்போ உங்கள் ஏஜை பொறுத்து உங்கள் தசை வந்து மாறி இருக்கும். ஸோ என்ன தசை என்ன புக்தின்றதை தெரிஞ்சிடும். ஸோ 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அந்த செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு தனுசு ராசி அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து உங்கள் நட்சத்திரம் என்ன, மூலமா, பூராடமா, உத்திராடமா, நட்சத்திர கன்ஃபர்மேஷன். 3வது விஷயம் வந்து தசாபலன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து உங்களோட தசா வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கு, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அது சனியா, புதனா, சுக்கிரனா, சூரியனா, சந்திரனா, அங்காரனா, ராகுவா, கேத்துவா, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தசா பலனை கிளியராக மார்க் பண்ணிச்சுன்னா எவ்வளோ பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் புக்தி, அதுக்குள்ளே சப் கால்குலேஷன் புக்தி என்ன நடக்குது. ஏன்னா நான் அந்த 3 மாதம் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 மாதம் என்ன புக்தி நடக்குது. அதுக்கப்புறம் அந்தர தசா இருக்குது, அப்புறம் சூட்சம தசா, அப்படி உள்ளே போயிட்டே இருக்கும். அது வேற விட்டுருங்க. பட் தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி 3 மாதங்களுக்கு நல்ல பலன் தரணும்னா என்ன தசா என்ன புக்தி, அது ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக எப்படி தெரிஞ்சுக்கிறது. தனுசு ராசிக்கு அதிபதி யார், குரு. ஸோ குரு தசை நடக்குதா, சூப்பர். குரு புக்தி நல்லா இருக்குது. எந்த தசை நடந்தாலும் குரு புக்தி. ஓகே, நடக்கக்கூடாது முதல்ல பார்த்துடலாம். எது நடக்காமல் இருந்தால் இப்போதைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, சனி தசை இல்லாமல் இருக்கா, சனி புக்தி இல்லாமல் இருக்கா, கேது தசை நடக்காமல் இருக்கா, கேது புக்தி இல்லாமல் இருக்கா. ஆனால் கேதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு, நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கேது தசையை சந்திக்க மாட்டீங்க. மூலத்தில் பிறந்திருந்தா பிறக்கும் போதே கேது தசை முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் உத்திராடமில் பிறந்தாலும் கேது தசை சந்திக்கிறதுக்கு வயசு 90 கிட்ட போயிடும். ஸோ கேது தசையை சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். அப்போ உங்களுக்கு கிளியரி கொடுத்துட்றேன், கேது தசை பற்றி இங்கே மறந்துடுவோம். ராகு தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்குது. சனி தசை நடக்கிற வாய்ப்பு இருக்கானா இருக்குது. ஸோ சனி ராகு தசை இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிங்க. சனி புக்தி அல்லது ராகு புக்தி நடக்கிறான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிங்க. இது ரெண்டும் இல்லை. சந்திர தசை நடக்குதா, சந்திர தசையோ இல்லை சந்திர புக்தி நடக்குதான்னு பாருங்கள். இதுவும் இல்லை அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு, புதன், ஈவன் சுக்கிரன் வந்து பாவகிரகம் தனுசுக்கு. பட் ஆனால் இந்த வருஷத்தில் வந்து கடைசியாக நடக்கிற டிரான்சிஷனில் சுக்கிரன் ஃபேவராக வரப்போகிறாரு. ஸோ பாவகிரகமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேவரான இடத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிர தசை நடக்குது, இல்லை சுக்கிர புக்தி நடக்குது, பேர்த் சார்ட்டும் சூப்பராக இருக்குது. குரு பார்வை அருமையாக விழுந்திருக்கு, தசாநாதன் மேலே போய் விழுந்திருக்கு, புத்திநாதன் மேலே போய் குரு பார்வை விழுந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷத்தில் 2025 கடைசி 3 மாதங்கள் தனுசுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும். இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா, லக்னம். நீங்கள் தனுசு ராசியாக இருக்கலாம், நீங்கள் மூல நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை பூராட நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை உத்திராட நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க. உங்கள் தசை வந்து குருவாக இருக்கலாம், உங்கள் தசை சூரியனாக இருக்கலாம், உங்கள் தசை புதனாக இருக்கலாம், உங்கள் தசை சுக்கிரனாக இருக்கலாம். ஆனால் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு ஒரு 6 லக்னங்கள் நான் கொடுக்குறேன். ஃபேவராக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 3 மாதங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 6 லக்னங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரிஷப லக்னம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு மற்றும் மகரம், இந்த 6 லக்னங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த கடைசி 3 மாதங்களில் நடக்கக்கூடிய நகர்கள் சாதகமாக இருக்குது. சப்ஜெக்டும் நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிற பட்சத்தில் இந்த காம்பினேஷனோடு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது என்னவாக இருக்கும், ஒரு வேலை விஷயமா இருக்குது, ஒரு மாற்றமாக இருக்குது, ஒரு மைக்ரேஷன் வேணும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வேணும், ஒரு முதலீடு நல்லா இருக்கும், ஒரு வீடு வாங்கணும், படிப்பில் எக்ஸாமில் வந்து த்ரூ ஆகணும், கிளிக் ஆகணும், மேரேஜ் நடக்கணும், கல்யாண பலன் தேடி வரணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும், இருக்கிற பிரச்சனைலாம் ரிசால்வ் பண்ணணும்,
ஒரு மாதிரி ஒரு மனசு வருத்தமாக போயிட்டுருக்கு. சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கு ஒரு பலன் வேணும். சில பேருக்கு வெஹிக்கிள் வாங்கணும், சில பேருக்கு வந்து பயணம் ஜெயிக்கணும், சில பேர் சக்ஸஸ் பண்ணணும், சில பேர் சந்தோஷமாக இருக்கணும், சில பேர் ஆரோக்கியமாக இருக்கணும், சில பேர் பேரண்ட்ஸோட மனநிம்மதியாக வாழணும். இந்த மாதிரி எல்லா பலன்களுக்குமே தனுசை பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. இப்போ வக்ரகதி அடைய போகுது. இன்னும் கொஞ்சம் 1 or 2 months வக்ரகதி வந்துடுச்சுன்னா அது வந்து உங்களோட பிளான், இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கில் போட்ட பிளான்லாம் திரும்பி கொண்டு வரும். ஸோ இந்த 6 லக்னம் தவிர நீங்கள் மனசில் நினைப்பீங்க, நான் வந்து அந்த லக்னம் இல்லை, என்னுடைய லக்னம் வந்து மேஷம், என்னோடய லக்னம் மீனம், என்னோடது கும்பம், என்னோடது கடகம், என்னோடது சிம்மம், என்னோடது விருச்சிகம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போது தனுசு ராசிக்கு பலன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 50% அது கை கொடுக்கும். ஏன்னா அந்த ராசியுடைய தன்மையை இந்த வருஷத்துடைய டிரான்சிஷனில் ஃபேவராக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 50%. நான் சொன்ன மாதிரி அந்த 6 லக்னங்கள் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா சக்ஸஸ் அதிகமாக வரும், பொருந்தலைன்னா ஆவரேஜாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இதையும் கடந்து ஒரு விஷயம் இருக்குது. இவரோட ஜனன ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்து அதில் வந்து தசாபுக்தி நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுன்னா இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஒரு முறையும் உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது? அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன் மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள். அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீஸஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.